இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். ஜெப ஒத்தின்யம் பகுதி 1 முதல் குறிப்புகள். அது ஒரு மாலை நேரம். சூரியன் அடிவானத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதன் தங்க ஒளி லாம்ப்ஸ்டாண்ட் தேவாலயத்தின் உயரமான வளைந்த ஜன்னல்கள் வழியாக பாய்ந்தது. மரத்தளங்கள் லேசாக மின்னின. மேலும் பளபளப்பான தேவாலய இருக்கைகளின் வாசனையும் வலுவான காப்பியின் வாசனையும் வீசின. கனிவான இதயமும் தலைமுடியில் வெள்ளி கோடுகளும் கொண்ட நல்ல மனிதர் போதகர் ஜான். அவர் பழைய நிமிர்ந்த பியானோவின் அருகில் நின்றார். அதன் வார்னிஷ் பல தசாப்தங்களாக பாடப்பட்ட பாடல்களில் இருந்து மென்மையாக தேய்ந்து போயிருந்தது. அவர் அங்குமிங்குமாக சீரற்ற பியானோ கீகளை அழுத்தினார். அது இசைக்குறிப்புகளின் கடுமையான முரண்பாடான குழப்பமாக இருந்தது. அந்த சத்தம் அனைவருக்கும் குழப்பமாக இருந்தது. அவர் நிறுத்தினார். பின்னர் மெதுவாக அவர் ஒரு வளமான இணக்கமான காடை, அதாவது நான் இசையை காற்றிலே தொங்கவிட்டபடியாக அவர் இசையிட்டார். ஜெபம் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் சிறிய கூட்டத்தை ஆராய்ந்தது. ஒரு சத்தமாக இருக்கலாம். அவர் மீண்டும் கடுமையான இசைக்குறிப்புகளை வாசித்தார். அல்லது இணக்கமாக இருக்கலாம் என்று கூறி அவர் மெதுவாக ஒரு நான் இசையை வாசித்தார். அவர் சற்று நிறுத்தி அமைதியை நிலைநாட்டி பின்னர் தனது வேதாகமத்தை திறந்து மத்தேயு 18:19 முதல் 20 என கூறினார். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அக்ரி, ஒப்புக்கொள்ளுதல் என்ற சொல் கிரேக்க சிம்போனியோ என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது சிம்பனி, ஒத்தின்யம் என்னும் ஆங்கில வார்த்தையை நமக்கு தருகிறது என்று அவர் கூறினார். முன் வரிசையில் இருந்த டேனியல் தனது புத்தகத்தில் அந்த வார்த்தையை எழுதினான். குழப்பமான வீட்டு வாழ்க்கையிலிருந்து புதிதாக வெளிவந்த 19 வயதுடைய அவன் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை கண்டுபிடிக்க இன்னும் முயன்று கொண்டிருந்தான். அப்படியென்றால் என் மனதில், என் தலையில் என்ன இருக்கிறதோ அதை என்னால் சொல்ல முடியாதா? சரியான கருவிகளுடன் நீங்கள் ஆரம்பியுங்கள் என போதகர் ஜான் கூறினார். ஏனெனில் அது ஒரு சிம்பனிக்கு நடத்துனர் தேவை. அது பரிசுத்த ஆவி, இசை, தேவ வசனம் மற்றும் இசைக்கலைஞர்கள், அதுதான் நாம். இவையெல்லாம் தேவை. அவர் முன்பு வாசித்த மத்தேயு 18 ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் என்பது ஒன்றாக வழி நடத்தப்பட்டுள்ளனர் என்பதாகும். யாரால் நடத்தப்படுகிறது? ரோமர் 8:14 மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள நம்மை வழிநடத்துவது போல அதை மீண்டும் தேவனிடம் அதை ஜெபத்தில் எடுத்து செல்வதிலும் அவர் வழிநடத்துகிறார் என்று போதகர் ஜான் கூறினார். பழைய ஜன்னல்களை காற்று அடித்து நொறுக்கியது. உள்ளூர் செய்தித்தாள் பத்திரிகையாளர் எலியாஸ் பின் வரிசையில் நகர்ந்தார். அவர் புத்தகத்தை ஒரு முட்டிலும் பேனாவை நிலைநிறுத்தியும் வைத்திருந்தார். ஜெபம் உண்மையிலேயே வேலை செய்தால் நீங்கள் வரப்போகிற புயலை நிறுத்தலாம் என பாதி புன்னகையுடன் கூறினார். பியானோ அருகே நின்ற ரூத் அவரை நோக்கி திரும்பினார். 40களின் நடுவில் இருக்கும் இவர் ஒரு பள்ளி ஆசிரியை. ஆனால் உண்மையான மன்றாட்ட ஜெப வீரராக நகரத்தில் அறியப்பட்டார். நாம் செய்யலாம் என மெதுவாக அவர் கூறினார். ஆனால் முதலில் நாம் துதியுடன் தொடங்குவோம். அவரின் குரல் தெளிவாக உயர்ந்தது. கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். சங்கீதம் 48:1. திருமதி கிரேஸ் வேதாகமத்தை திறந்து வைத்தபடி பிலிப்பியர் 4:6 மெதுவாக கூறினார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் இருவரும் வரப்போகிற புயலை பற்றி கூறினார்கள். போதகர் ஜான் தலையசைத்தார். மேலும் தேவன் யார் என்பதற்காக துதி அவருக்கு கனம் செலுத்துகிறது. தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்தவற்றிற்கு நன்றி செலுத்துவதுதான் நன்றி செலுத்துதல் என்று கூறினார்.
அதனால் என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை துதிக்க வேண்டும். அது ஒரு புயல் வருகிறதை பார்த்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி என்று போதகர் ஜான் கூறினார். ஆராதனை என்பது பாடல்களை பாடுவதற்கும் மேலானது. அது உடல் மற்றும் இதயத்தின் மனப்பான்மையாகும் என்றும் அவர் கூறினார். ஏசாயாவின் தரிசனத்திலே ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே சேராபீன்கள் அவைகளின் முகங்களையும் பாதங்களையும் 2 ஜோடி இறக்கைகளால் மூடினார்கள். 3வது ஜோடி இறக்கையை பறக்க பயன்படுத்தினார்கள். அப்படி என்றால் ஆராதனை சேவைக்கு முன்பு வருகிறது. திருமதி கிரேஸ் தரையில் முழங்கார்படியிட்டு நாமம் மகிமைப்படுவதாக என மென்மையாக கூறினார். பழைய மின்விசிறியின் மெல்லிய ஓசையை கேட்கும் அளவிற்கு அறை அமைதியாக இருந்தது. அதுதான் தேவ பிரசனத்தில் தாழ்ந்த இதயம்தான் ஆராதனை என்று போதகர் ஜான் கூறினார். அது ஒரு மனப்பான்மை. துதியோடு நாம் சத்தமிடுகிறோம். நன்றி செலுத்துதல் மூலம் நன்றி செலுத்துகிறோம். தொழுது கொள்ளுதல் ஆராதனை மூலம் நம்மால் இரண்டும் செய்ய முடியும். அது ஒரு மனப்பான்மையை பொறுத்ததாகும். எதிர்பாராத விதமாக டேனியலின் இதயம் சிலிர்த்தது. ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. முதலாக அவன் இதற்கு முன்பு ஜெபிக்காத வார்த்தைகளை அவன் பேசுவதை கண்டு கொண்டான். கர்த்தாவே, அவர்கள் விசுவாசிப்பது போல் என்னையும் விசுவாசிக்கச் செய்யும். மழை மீண்டும் தொடங்கி ஜன்னல்களை தட்டியது. ஆனால் அவன் கவனிக்கவே இல்லை. நம்முடைய ஜெப சிம்பனியில் ஒத்தின்யத்தில் 12 இசைக்கருவிகள் இருக்கிறது என போதகர் ஜான் கூறினார். இசைக்குழுவை போல அல்லாமல் நாம் ஒரு இசைக்கருவியுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இசைக்கருவியின் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் நாம் அதற்கு மட்டுப்படுத்தப்படவில்லை. இந்த இசைக்கருவிகள் துதி, நன்றி செலுத்துதல், ஆராதனை, தொழுது கொள்ளுதல், விண்ணப்பம், மன்றாடுதல், வேண்டுதல், கட்டளை, அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு, விடாமுயற்சி, ஆசீர்வாதம், கண்டித்தல் அல்லது சபித்தல். இது முழுமையான பட்டியல் அல்ல. ஆனால் இது நாம் எப்படி ஜெபிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள போதுமானது என்று அவர் கூறினார். ஏனெனில் இந்த இசை கருவிகள் எல்லா சூழ்நிலையும் நம்மை ஆவியில் எல்லா வகையான ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஜெபிக்க உதவும். அவர் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை மேற்கொள்ளிட்டார். எபேசியர் 6:17-18 இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு இசை கருவிக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. மேலும் அது பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். நாம் ஒன்றாக கூடும்போது மனித நோக்கத்தினால் ஒன்றாக கூடவில்லை. நாம் ஆவியானவர் வழிநடத்துவது படி நாம் ஒன்றாக கூடுகிறோம். இதை கூறிவிட்டு போதகர் ஜான் தன்னுடைய வேதாகமத்தை மூடினார். டேனியலின் மனம் படபடவென இருந்தபடி அமர்ந்தான். பல வருடங்களில் முதல் முறையாக ஜெபம் ஒரு கடமையாக உணரப்படவில்லை. அது ஒரு இசை போல் உணரப்பட்டது. வெளியே வானத்தை பிளந்த மின்னல், அதை தொடர்ந்து பயங்கரமான இடி. விளக்குகள் ஒரு முறை பின்னர் 2 முறை மின்னியது. பின்பு முற்றுமாக அணைந்தது. யாரோ மெழுகுவர்த்திகளை ஏற்றினார்கள். போதகர் ஜான் மெழுகுவர்த்தியின் ஒளியில் முகங்களை சுற்றி பார்த்தார். ஜெபத்தின் சிம்பனி, ஜெப ஒத்தன்யம் சோதிக்கப்பட போவது போல தெரிகிறது என்றார். போதகர் வாசித்த கதையில் இருந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும் என்று அவர் விரும்புவதாக கூறுகிறார். உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது தெரிய வேண்டும். ஏன் ஜெபம் சில வேளைகளில் பலனற்றது போல இருக்கிறது என்பது தெரிய வேண்டும். சமையல் அறையில் உள்ள பாத்திரங்கள் போல சில வேளைகளில் நாம் கத்தியை பயன்படுத்துகிறோம். சில வேளைகளில் நாம் ஃபோர்க்கை பயன்படுத்துகிறோம். சில வேளைகளில் நாம் கரண்டியை பயன்படுத்துகிறோம். இதில் நாம் துல்லியமாக இருக்க வேண்டும். துதி என்பது தேவன் யார் என்பதற்காக அவரை கனப்படுத்துவதாகும். அது ஒரு குரல் வெளிப்பாடு. நன்றி செலுத்துதல் அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துதல் ஆகும். அதுவும் ஒரு குரல் வெளிப்பாடு. தொழுது கொள்ளுதல் என்பது நம்முடைய இதயம் சம்பந்தப்பட்டதாகும். தேவனின் பிரசனத்திற்கு முன்பாக நம்முடைய இதயம் தாழ்த்தப்பட்டு இருப்பது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என போதகர் விரும்புவதாக கூறுகிறார். இதயத்திலிருந்து வாய் பேசுகிறது. துதியினாலும் நன்றி செலுத்துதல் என்றாலும் சரி, உங்களுடைய இதயம் அங்கு இல்லை என்றால் உங்களுடைய வாயால் தான் விரும்பியதை பேச முடியும். அதனால் நீங்கள் ஒரு நயவஞ்சனாக மட்டும்தான் மாறுவீர்கள். அது உங்களை கைவிட்டுவிடும். அதனால்தான் நீங்கள் கட்டாயம் உண்மையாக இருக்க வேண்டும். டேனியல் ஒரு பார்வையாளராக தொடங்குகிறான். தயக்கப்படுகிறான். மற்றவர்களின் ஜெபங்களின் நேர்மையாக ஈர்க்கப்படுகிறான். ரூத் ஊக்கப்படுத்துபவராக வெளிப்படுத்துகிறார். நிச்சயமற்ற நிலையிலும் துதி செலுத்துவதில் முதன் மாதிரியாக எடுத்து காட்டுகிறார். கிரேஸ் தான் நிலையான ஆராதனை வீரர். அவர் குழுவை தேவ பக்தியில் நங்கூர
படுத்துகிறார். எலியாஸ் சந்தேகம் கொண்டவர், ஆனால் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆதாரங்களுக்காக அல்லது விரிசல்களுக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும் என்பதை பார்க்க காத்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு கதாபாத்திரத்திலோ அல்லது சில வேளைகளில் ஒரு கதாபாத்திரத்திற்கும் மேலாக நாம் நம்மை கண்டுகொள்கிறோம். நாம் பிளவுபட்ட இதயம் கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படவில்லை. நாம் விசுவாசத்தினால் அவரை அணுகுகிறோம். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றாலும் உங்களின் இதயம் பிளவுபட்டு இருக்குமானால் அந்த மனிதன் எதையும் பெற்றுக் கொள்வான் என்று எண்ணக்கூடாது என்று யாக்கோபு கூறுகிறார். இதில்தான் தேவனின் பரிசுத்த ஆவி கிறிஸ்து இயேசுவில் இருக்கும் நம் விசுவாசத்தை ஒன்றுபடுத்த உதவுகிறார். ஏனெனில் அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். இது நீங்கள் நல்லவராக இருந்ததால் என்பதால் அல்ல, உங்களுக்கு இருக்கும் எந்த தகுதியினாலும் அல்ல. இது தேவன் நல்லவர் என்பதினால், மேலும் அவர் நம்மை சார்ந்ததை பரிபூரணப்படுத்துகிறார். நீங்கள் இப்பொழுது கேட்டதை பற்றி யோசித்து பாருங்கள். பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பது பாக்கியம் என்று இயேசு கூறினார். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து தேவனுக்கு என்ன கொடுத்திருக்கின்றீர்கள்? உங்களுடைய பணத்தை பற்றி போதகர் பேசவில்லை. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி இருக்கின்றீர்களா? அவர் யார் என்பதற்காக துதித்து இருக்கின்றீர்களா? இல்லை என்றால் உங்களுக்கு சிறப்பாக தெரியும் என்கின்றீர்களா? போதகர் தான் நல்லவர் என நினைத்தாராம். போதகர் ரட்சிக்கப்பட்ட பொழுதும் அவர் தேவனை தேடிக்கொண்டு இருந்தார்களாம். போதகருக்கு தெரிந்த வரையில் அவர் தேவனோடு சரியாக இருந்தாராம். ஆனால் போதகர் திரும்பி பார்க்கும்போது கடந்த 30 ஆண்டுகளில் தன்னை சார்ந்ததை தேவன் பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார் என அவர் கூறுகிறார். இயேசு யார் என்று தெரிவதற்கு முன்பும் சில வேளைகளில் இந்த வழியாக செல் என்று தேவன் தன்னிடம் கூறியிருக்கிறார் என போதகர் கூறுகிறார். ஆனாலும் இருளின் வல்லமைகள் போதகரை வேறு வழியாக கொண்டு சென்றது. போதகர் இதை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் தன்னை விடுவித்திருக்கிறார் என போதகர் கூறுகிறார். இதுதான் தன்னுடைய பிதாவாகிய ஜீவனுள்ள அன்பின் தேவன் மேல் உள்ள போதகரின் நம்பிக்கை. மேலும் அவர் உங்களுடன் ஐக்கியம் கொள்ளவும் தொடர்பு கொள்ளவும் இயங்குகிறார். நம்முடைய விடுதலைக்காக கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார். வளிமண்டலத்தில் கடந்த வாரத்திற்கும் இந்த வாரத்திற்கும் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருக்கிறது என போதகர் கூறுகிறார். சங்கிலிகள் உடைக்கப்பட்டதும் காற்றில் விடுதலை இருப்பதையும் உணர முடிகிறது எனவும் போதகர் கூறுகிறார். ஜெபத்தின் இந்த ஆயுதங்கள் பாத்திரங்கள் அல்லது டெரிக் பிரின்ஸ் கூறுவது போல சிம்பனி ஒத்தன்யம். அதை தொடர்ந்து படிப்போம். ஜெபத்தின் ஒத்தன்யம், த சிம்பனி ஆஃப் பிரேயர். இன்று நாம் 3 காரியங்கள் பற்றி கற்றுக்கொண்டோம். துதி, நன்றி செலுத்துதல், தொழுது கொள்ளுதல், ஆராதனை. தேவனுக்கு சித்தமானால் வருகிற வாரமும் அதற்கு அடுத்த வாரத்திலும் போதகர் கதையை தொடர்ந்து கூறுவார். நாம் மீதியை கற்றுக்கொள்வோம். இதை பற்றி வசனம் இன்னும் என்ன கூறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பைபிள் ஸ்டடியை பார்க்கும்படி போதகர் கூறுகிறார். அதில் இதை பற்றி இன்னும் வசனம்படி போதகர் கற்று கொடுத்திருக்கிறார்கள். தேவன் அவர் கூறும்போது என்ன அர்த்தத்தில் கூறியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மேற்கொள்ளிட விரும்புவதாக போதகர் கூறுகிறார். இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளின் பைபிள் ஸ்டடியை பார்க்க போதகர் கூறுகிறார். முன்பு சாயங்காலமும் விடியற்காலமும் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பு இருந்தது. அது எப்படியாகும்? அந்த வார்த்தை தேவனை பொறுத்தவரையில் வேறு அர்த்தமாகும். நம்முடைய கலாச்சாரத்தில் இதற்கு இப்பொழுது வேறு அர்த்தம். நாம் எப்பொழுதும் தேவன் கூறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். மேலும் அவரின் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரை தேடி வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என தாவீது ராஜா கூறுகிறார். அவரின் நாமம் இயேசு. அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் ஜான் கோடியல். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்லது மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.